வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். உண்மை வெல்லும். பொஷாவத்துலேருந்து நான் வரேம்மா, கேஎம் கார்டன்லேருந்து. பேரு? பேர் வயலட். வயலட், நல்லா இருக்கே பேரு. அது ஒரு நான் சின்னதில் எனக்கு 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தாம்பத வழக்கு பிடிக்காத போயிடுச்சு அப்போவே. அதனால நான் ஒரு வருஷமாக எனக்கோசம் காத்துன்னு இருந்தார். நான் என்ன செஞ்சேன், வேணான்னிட்டேன். எனக்கு இது பிடிக்கல, இந்த வாழ்க்கை இது மாதிரி எனக்கு தொடுறது எனக்கு பிடிக்கலன்னு அப்படியே நான் இருந்துட்டேன். அப்படின்னு அவர் எவ்வளோ நேரம் எனக்கு. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு? யாருமே இல்லைம்மா. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கை கால் விழுந்துருச்சு. கூட பிறந்தவங்க? அக்கா இருக்குது, அண்ணங்கிறாங்க. யாருமே நாங்கள அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பார்த்துக்கணும், அப்படி அப்படியே போயிடுறாங்க. அப்போ எப்படி வளர்ந்தீங்க? யார் பார்த்துக்கிட்டாங்க? எங்கள் அம்மா தான் இருந்தாங்க எங்கள் கூட. நாங்கள் தான் சின்னதுலேருந்தே வேலை செய்கிறேன். 13 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணி எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காத போயிடுச்சு. பிடிக்காத போயிடுவோம். அப்படியே இருந்துட்டேன். 20 வயசு வரைக்கும் தனியாகவே வாழ்ந்தேன், தனியாகவே இருந்தேன். அவங்களுக்கும் கல்யாணம் இதாகிடுச்சு. சரி, நம்ம தனியாகவே இருக்கிறோமே, ஒரு குழந்தை எடுத்து நம்ம தத்து வளர்க்கணுன்ட்டு ஆசிரியர் மூலயமா கேட்டேன். கேட்டால் அவங்க ஒரு மூலயமா எனக்கு ஒரு குழந்தைய எடுத்து. அப்போ நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்க? வேலைக்கு போய் டைலர் வேலை செஞ்சேன். அது டைலர் வேலை செஞ்சேன். அது அப்படியே இருந்துட்டு நல்ல மாதிரி தான் இருந்தேம்மா. நான் எங்கள் அம்மா மட்டும் இருக்கும்போது இந்த பொண்ணு தத்து எடுத்தேன். என்ன வயசு? 2.5 மாதம் குழந்தையா. எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஹாஸ்டல் மூலயமா பார்த்து. அடாப்ஷன் சென்டர்லேருந்தா இல்லை சட்டப்படி எடுத்தீங்களா? சட்டப்படி அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க மூலயமா. அது எடுத்து ரொம்ப அராஜகம். வயசு ஆவ அதுக்கு ரொம்ப அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிச்சுமா. இப்போது குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லணும்னா ஒரு 10 வயசு ஆச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே வரவே வராது. தெருவா சுத்தம், வீடு வீடாக போகும். யாருக்கும் அடங்கவே அடங்காது. ஒன்று நான் அடிப்பேன், கொள்ளுவேன், எதுவும் செய்வேன். அந்த நேரத்துக்கு கம்முன்னு இருக்கும். போக மாட்டோமா நான் திரும்பி நான் அப்படி வேலைக்கு போயிட்டு வரலாட்டி எங்கன்னா போயிட்டு இதே மாதிரி இருக்கும்போது அதுவும் ஒரு வயசு பெரிய பொண்ணாச்சு. பெரிய பொண்ணாகவும் கொஞ்சம் அடங்கிடும் பார்த்தா இப்போ கூட வீடு வீடாக போவோம், தெருவாக சுத்தம். பழக்கத்தை சர்ச்சுக்கு போகிற அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழக்கம் வச்சுக்கணும், பேசிக்கணும், அமங்கலம் பண்ணின்னு 1 மணிக்கு வருவா வீட்டுக்கு. நைட்டில் கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், பக்கத்தில் அக்கா வீட்டில் இருந்தேன். வீடு வீடாக இருக்கிற பழக்கம் தான் அதுக்கு நிறைய. ஏன்னா அவங்க தத்தெடுத்த குழந்தைன்னு நீங்கள் சொல்லி காட்டுவீங்களா? இது பண்ணுற அமுக்குலத்தில் அந்த ஊருக்கே தெரியும் இது பண்ணுறது. எப்போ சொன்னீங்க குழந்தைகிட்ட? ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்லா கருத்து தெரிய மாதிரி சொன்னேன். சொல்லும் போது ஒரே அழுதுச்சு. ஏமா அந்த மாதிரி எனக்கு சொல்கிற, நீ என்னை சொல்ல வச்சுட்டியே, நீ ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் இந்த வார்த்தையை உனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீ என்னை சொல்ல வச்சுட்ட என்னன்ட்டு அதுவும் அழுவுச்சு. எனக்கு அழ வந்துடுச்சு. நல்லா வளர்த்தம்மா, ஒரு குறை இல்லாத 12வது வரைக்கும் படிக்க வச்சு. யார் கை காலில் ஊந்தாச்சும் அது நல்ல மாதிரி படிக்க வச்சேன். ஆனால் அந்த பொண்ணு படிக்க மாட்டேது. இப்போ கூட காலேஜில் சேர்த்து விட்டேன். அந்த இடத்துல ஒரு 5 நாள் தான் இருந்தது, ஓடி வந்துச்சு. நான் அந்த இடத்துல படிக்க மாட்டேன், ஹாஸ்டல் எத்தனைக்கே தங்கி படிக்க வச்சேன். ஏன்னா இங்கே இருந்தால் தான் ரொம்ப அமுக்கலம் பண்ணுது, இது பண்ணுது, வீடு வீடாக போகுது. அது எங்கே போகுதுன்னு தெரியாது. வந்தோடனே எங்கே போச்சுமான்னு எங்கள் அம்மா கேட்பேன். எனக்கு நம்ம சொல்லிட்டாமா போகுது, அது எங்கே ஒன்றாலும் போயிடுதுமா அதுன்றாங்க எங்கள் அம்மா. இந்த வயசுல இருக்கிறது குழந்தைங்க கொஞ்சம், இந்த காலத்து பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்களோ? தப்பாக எடுத்துக்கிற வயசு பொண்ணுமா, அது எங்கே போகுதுன்னு என்னம்மா தெரியும். அது கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க? அதுக்கு நரம்பு சத்து கொஞ்சம் இது இருக்குதுன்னு சொல்லி டாக்டருங்க சொன்னேன். அந்த சீட்டு கூட எடுத்துன்னு வந்துருக்குறேன். இந்த வயசில் எடுத்துன்னு வந்துட்டுமா நான் எப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்கீங்க. இது இப்போ இருந்த போட்டோ, வயசுக்கு வந்து பிடிச்சது. காலேஜ் இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நான் கேட்டால் அது மாதிரி தான் பண்ணோன்றாங்க டாக்டருங்க. மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுத்தவங்க போட்டுன்னு தான் இருந்தது. மாத்திரைலாம் போட்டுன்னு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வயசில் எனக்கு நீ மாத்திரை கொடுக்காத, கொடுத்தின்னா எனக்கு தூக்கம் வருது, ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது, நான் போட மாட்டேன்னு போடாதே விட்டுச்சு. பெரிய பொண்ணு ஆயத்தான் போடாதாச்சு. அப்போல்லாம் நான் கொடுப்பேன், போட்டுக்கோ. கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அது போட ஆரம்பிக்கல, போடாத விட்டுருச்சு. ஏம்மா போடணுன்னா அப்புறம் என் கையால் சாப்பிட கூட இல்லாத ஆயிடுச்சு. நீ மாத்திரை போட்டு
தந்துடுறேன் சாப்பாட்டுலலாம், அதனால உங்ககிட்ட நான் சாப்பிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். எனக்கு நான் எங்கன்னா போய் சாப்பிட்டேன், வீட்டோட போய் அவங்கவுங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன். என் கையில் சாப்பிட்டாத போயிடுச்சு நான் மாத்திரை கொடுக்குறதுனால. யாரு சாப்பாடு போடுவாங்க 3 வேளை? 3 வேலைன்றதுல எல்லாரையும் ஃப்ரெண்டு வச்சுக்குதேன். போகிற இடம்லாம் அக்கா அம்மா எல்லாமே யாருமே இதை தேடின்னு வரமாட்டாங்க. இதுதான் அவங்கள தேடின்னு போகிறது. கேட்டால் அந்த அக்கா வீட்டுக்கு போனோமா, இந்த அண்ணன் வீட்டுக்கு போனோமா, அண்ணா மாமா இதுதாம்மா சொல்லின்னு இருக்கோம். விடா போவோம். இந்த மாதிரி சொல்லும், போவாதம்மா உங்கள் வீட்டுக்கு போகாத, உன்னை யாருன்னா உன்னுடைய ஃப்ரெண்டுங்க யாருன்னா உன்னை தேடின்னு வராங்களா, நீ ஏன் போகிறன்னு கேட்பேன். யாரையும் தெரியும், இதுதான் ஓடுமா, போயிட்டு எங்கே போகுது ஏதா போகுதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரு அந்த பொண்ணை பார்த்தா எல்லாம் கேவலமாக சொல்லும். சின்ன பிள்ளைங்க கூட மயிரை பிடிச்சி இழுத்துன்னு வராங்க. அவ்வளோ ஒரு கேவலமாக பண்ணாங்க. அந்த பொண்ணு எனக்கு அது மனசு கேட்காது. அந்த மாதிரி அவ்வளோ எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களாம் ரொம்ப சேர்க்கவே மாட்டாங்க. அப்படி அலட்சியமாக ஒரு மாதிரி படுத்துவாங்க. ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் கூட பாரு கொஞ்ச நாள் இருந்தார் நல்ல. அவரு என்னுடைய தப்பு தான், நான் அவர் வேணான்னு சொல்லுவேன். அவர் போய் கல்யாணம் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நான் அது அவர் மேலே குற்றம் எதுவும் சொல்ல முடியாது. அவர் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட 3-4 வயசு ஆகும்போது எனக்கு அப்பா இல்லையம்மான்னு கேட்டுச்சு. உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு. அப்போ நான் அந்த கயிறெல்லாம் போட்டுல. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா செத்துட்டாருன்னா, இல்லைம்மா யாழ்னைக்கு கல்லா இருக்கும் அப்பா இருக்குதா, எனக்கு இல்லையே ஒரு 4 வயசில். சரி போ, நம்மளுக்கு இவ்வளோ காலமாக நம்ம தனியாக வாழ்ந்து தனியாக இருந்தோமே, ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு கொடுப்பாங்கல்ல. சரி நம்ம கட்டினவர்கிட்டே போகணுன்ட்டு அவர்கிட்ட சும்மா தான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்துட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப சின்னதுலேருந்தே நான் உன்னை பார்க்குறேன், 13 வயசுலேருந்து உன்னை நான் பார்க்குறேன், அதனால் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவரே வந்து என்கிட்ட சேர்ந்தார். அவர் சேர்ந்து இதோட 17 வருஷம் ஆகுது. அதே புருஷன் அவரே தான். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 3 பசங்க. நான் தொந்தரெலாம் கொடுக்க மாட்டேன். இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னு ஆட்டோ கூட ஓட்டுறாரு கொடுப்பாரு. அதனால் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நம்ம செஞ்ச தப்பு, அவரை போய் நம்ம இது பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணால் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சியோ. அவரும் நல்லா பார்த்தார். காலேஜுக்கு இட்டுன்னு போவார். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கரெக்டாக இட்டுன்னு போடுவார். 9 மணிக்கு போவோம், 4 மணிக்கு விடுவாங்க கம்ப்யூட்டர். கரெக்டாக இட்டுன்னு வந்து ஆட்டோவில் இட்டுன்னு வந்து விட்டு போவார். அவ்வளோலாம் நல்லபடியும் ஒரே மாதம் தான் போச்சு. 6 மாதம் போகாத ஆயிடுச்சு. ஏமா போகலன்னா அது மாதிரி ஏதாச்சும் யாருன்னா பசங்கக்கிட்ட ஃப்ரெண்டு வச்சா அவங்கக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள வச்சோட அவங்க கூடயே இருக்கும். உன்னுடைய படிப்பை பாரு, உன்னுடைய இதை பாரு, உன்னுடைய வாழ்க்கையை பாரு, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துன்னு இருக்கிறாங்க, நீ ஏன் பார்த்துக்கோ, ஏன் இந்த மாதிரிலாம் போகிறேன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு கம்ப்யூட்டரில் கை எனக்கு தட்ட தெரியல, அதனால் ஒரு வருஷம் காலேஜ்லேயும் சேர்த்து. சரி காலேஜ் படிக்கிறியான்னு சொன்னேன். ஒருத்தவங்க மூலியமாக சேர்த்து விட்டோம்மா, அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுவும் சேர்த்தா அதுக்கும் போகல. எண்ணி ஒரு 5 நாள் இருந்தா. இதெல்லாம் பூந்தமல்லியில் தான் இங்கே தான் சேர்த்து விட்டோம். தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி. அங்கேயே ஒரு 5 நாள் தான் இருந்தா. அதுக்கும் காசு கட்டி இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணி கேட்டால் அவங்க காசு கொடுக்கல. அதனால தான் என்னை இது பண்ணிட்டாங்க வந்துச்சு. நானே போன ஒரு இந்த ஸ்கூல் இது திறக்கும்போது, காலேஜ் திறக்கும்போது நான் வீட்டு வேலை செஞ்சு 5000 ரூபாய் கட்டிகிட்டே வந்தேன். சரி அவங்க எதனா இது பண்ணுவாங்க, சரி எதுன்னு இப்போ கூட அது போகலாமா. இன்னும் ரொம்ப டார்ச்சர். நைட்டு ஆனால் பாஸ் ஆகிட்டா. இந்த மார்க் ஷீட் இருக்குது, அது அந்த சரக்கு இதுன்னு சொல்கிறாங்க, அது மூலியமா எழுதுந்து அவங்க ஆள் வச்சு அந்த மாதிரி அவளுக்கு எழுத வரம் பேச. ஆனால் கை உதறும், தன்னு உதறும், ஸ்பீடாக எழுத மாட்டா. ஆனால் பேச்செல்லாம் கரெக்டாக பேசும். இந்த கதை அதில் கதையே இருக்காது, அது கதையாக பேசிடும். அதனால் அதுக்கு பொய் நிறைய பேசும். பொய் அது உண்மை கதை மாதிரியே பேசும். ஏன்டி எங்கே போனேன், நாங்களாம் போகவே இல்லையே. அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே தான் போயிருக்கோம். நிறைய பண்ணிக்கிறாங்கம்மா. எவ்வளோ எனக்கு அவமானமா அந்த பொண்ணுல தெரியுமா. நானும் சரி நம்ம பெற்று வளர்த்துட்டோம், எங்கேயும் விடக்கூடாது. யாருக்குமே எந்த ஆசிரமாக்கும் தெரியும் அது பண்ண அமுக்கலலாம். கேட்டால் குழந்தையில என்னம்மா தெரிஞ்சுது, எனக்கு குழந்தையா இருக்கும்போது நல்லா தானே இருந்தது, நல்லா பிறந்த நாள் கூட இது வீட்டிலே அவ்வளோ ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினேன். அதுக்கு எல்லாமே நல்லா வயசுக்கு வந்ததுக்கு எல்லாமே செஞ்சேன். என்னை பார்த்து குழந்தை வளர்க்குறவங்க ரொம்ப பெரிய இது எங்கேருந்தோ தூக்கின்னு வந்தது. இது எப்படி நல்லா குழந்தை வளர்க்குது, நம்ம பெற்றுருக்குறோமே, நம்ம இப்படி வளர்க்குறோமே, எவ்வளோ பெரிய என்னை பார்த்து குழந்தை வளர்த்துங்க நிறையப்போம். அந்த அளவுக்கு வச்சுருந்தோம்மா. அது சீராக வீட்டில் இருக்க மாட்டுது. எங்களை தூங்கவே விடாது, நைட்டில் தூங்கவே விடாது. ஏன் என்ன பண்ணுவான், பேசிக்கினே இருக்கோம். எதனால பேசுவலாம், அவளே பேசிப்பாளா, என்கிட்டே பேசும், அதுவே பேசிங்க. எங்கள் அம்மாவை அசிங்கமாக திட்டுது. அம்மா அவளை ரொம்ப திட்டுவாங்களா? அவங்களுக்கு பேசவே தெரியாதுமா. கை கால் விழுந்துட்டு 10 மக்கள் 76 வயசு 77 வயசு ஆகுதுமா அவங்களுக்கு. இந்த பொண்ணால் தான்மா அவங்களுக்கு கை காலே விழுந்தது. தேடி டென்ஷன் ஆகி நல்லா இருந்தவங்க காணமா அந்த பொண்ணு. எப்போ பாரு இப்போ கூட கேட்பாங்க, அம்மா அந்த பொண்ணு காணமா, அம்மா கம்முன்னு இருமாடி என்னவேன். எப்போ வந்தாலும் இந்த பொண்ணை காணோம் இதே தான். எங்கன்னா சுற்றிட்டு இப்படி வருதுமா, என்னம்மா பண்ணுறது. ஒரு பொட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்தால் கூட விட்டுடுவேன். எங்கன்னா பொண்ணு பொம்பளை பிள்ளைய எப்படிமா விட்டுறது. அவரும் பார்த்து எங்கள் வீடு அவரும் பார்த்தாரு, நல்லா பார்ப்பேன்.
நல்ல இது இந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பாக போனதுனால அவரை பார்க்குறது விட்டார். பரவாயில்ல, நீ இந்த மாதிரி காரியம் செஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு குழந்தை இல்லாத குழந்தை தத்துன்னு எத்தினி வளர்க்குறேன்னா அது உனக்கு எவ்வளோ புண்ணியம், அதனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த பொண்ணும் நல்லா பார்ப்பார். நல்லா இதுவே கெடுத்துக்குச்சு பேசுறது. ஏன் எனக்கு அவனுக்கு அவன் எனக்கு அப்பனே கிடையாதுன்றது. எதிர்க்கிறது சொல்லாதடி, பார்க்குற கூட பார்க்காத போயிடுவாருன்னு. எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும்மா, அவர் வானம் எனக்கு இன்னும். வீட்டில் அடங்க மாட்டேமா, படிக்க சொல்கிறேம்மா. இப்போ யாரையா லவ் பண்ணதான் நைட்டு சொல்கிறது. உங்கள்கிட்ட பாசமாக இருப்பலா? ஆனால் என்னை விட்டுட்டு இருக்காது. எங்கே போனாலும் சுற்றிட்டு என் கூட வந்து படுத்துக்கும். என் மேலே தூக்கி காலை போட்டுன்னு படுத்தா தான் படுத்துக்கும். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. எங்கே சுற்றுறா எங்கள் அம்மாண்ட தான் வருவேன்னு வந்துடும். பாசம் நிறைய இருக்குதும்மா, பாசத்தெல்லாம் குறை சொல்லணும். அது என்ன கேட்குதோ நான் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிறேம்மா, வீட்டு வேலையும் செய்கிறேன். இந்த கொரோனா டைமில் வந்ததில்ல, அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. துணிங்கெல்லாம் யாரும் தைக்க மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு போனேன் வேலைக்கு. அதனால் அவங்க மூலியமாகவே செஞ்சு அவங்களும் என்ன பிடிச்சிச்சு, எனக்கு அவங்கள பிடிச்சிச்சு. அவங்களால விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, வேறு இடத்துக்கு நம்மளால போக முடியல. அங்கே செஞ்சுட்டு வீட்டில் போய் இருக்கிற வேலையை செய்வேன். அதுவும் நான் ஒண்டி தான் செய்யணும். எங்கள் அம்மாவும் செய்ய போகிறதில்ல, இதுவும் செய்ய போகிறதில்ல. வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஒரு தண்ணி கூட புஷ்ணு வந்து வைக்காது. கத்தணும் அதை கூட, அம்மா தண்ணி ஏற்றுனாம்மா. ஒரு வேலை செய்யாதம்மா, ஒரு வேலையும் தெரியலண்ணா. 21 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 3 மாதம் வந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. நைட்டில் தூங்க விடாது, தலையிலே அடிச்சுக்குவேன். எங்கன்னா போயிடும். 12 மணி வரைக்கும் தேடுவேன்னா 12 ஆயிடுச்சு, ஒன்றும் ஆளை காணுமே. அப்புறம் யார் வீட்டிலன்னா இருந்துட்டு வரோம். திடுக்குது அப்படியே கப்புன்னு இந்த பொண்ணு எங்கன்னா போயிடுச்சுன்னா. அவ்வளோ கஷ்டப்பட்டு இது 21 வயசு வரைக்கும். என்ன வேணுமா? நாங்கள் என்ன அந்த பொண்ணுக்கு எதுனா படிக்க வைக்கிறது, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுங்கம்மா. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேது, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேது. கேட்டால் நான் இந்த வயசில் லவ் பண்ணது, எந்த வயசுல லவ் பண்ணி என்னையும் கேட்குது. நானும் எவ்வளோன்னு பார்க்கறது. எங்கன்னா போயிடுச்சுன்னா அது நான் 2 முறை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போயிட்டாத்தேன். வா உன்னை ஸ்டேஷனுக்கு ஹோமில் சேர்த்து விட்றேன் நீ. அவங்களே பார்த்தாங்க, ஸ்டேஷனில் போலீஸ்காரனும் பார்த்தாங்க. என்னம்மா அந்த பொண்ணு அடங்கும், அதாவது பெத்த பிள்ளைங்களே அம்மா விட்டுட்டு ஓடுது, இதுனாம்மா விட்டு போயினேருமா. அது எப்படின்னா அது அப்படி பேசுது பார்த்து, அப்படி அவங்கக்கிட்டே எடுத்து பேசுது. எப்படி போலீஸ்காரமாண்டே எப்படின்னா போட்டு போமா, அதாவது பெத்த பிள்ளைங்களே மானாவரே விட்டு போகுது, நீ எப்படி உயிரை விடுற, அது மேலே அது உன் மேலே பாசமே இல்லைன்ற. வர சொல்லுங்க. சொல்லு, வணக்கம் சொல்லு. உட்காருமா, உட்காரு. லட்சுமி அம்மா பிளஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம், நீ உட்காரு. இப்படியே பிளஸ் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா. படிக்கிறியா? இல்லைம்மா, 12th வரைக்கும் படிச்சிருந்தேம்மா. இப்போ வந்து அந்த காலேஜில் வந்து எனக்கு பிடிக்கலம்மா. அந்த பிடிக்கிறதுனால எனக்கு அந்த அந்த ஒரு காடு மாரி இருக்காங்க, காடு மாரி இருக்கு. அதனால நான் அது வேணான்ட்டு வந்துட்டேன். யாருக்கு நஷ்டம் நீ படிக்கலைன்னா? எனக்கு தாம்மா நஷ்டம். உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படிக்கணும்ல. காலேஜில் காடு இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நல்ல 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 காற்று இருக்கும், பொல்யூஷன் இருக்காது. காடு இருக்குங்கிறதுக்காக பயப்படுவாங்களா? என்ன சப்ஜெக்ட் எடுத்த? பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்மா. வாவ், உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ ஏன் லிட்ரேச்சர் எடுக்கல? இல்லைம்மா, நான் வந்து என்ன யோசித்தேன்னா, இப்போ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டுட்டு அப்புறம் லாயர் ஆகிறதுக்கு பிஏபிஎல் போடலான்னு நினச்சேன். நினச்சா மட்டும் பத்தாது. வாயிலே வடை சொல்கிற மாதிரி. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு தெரியுமா நீ? ட்ரெஸ் எல்லாம் அம்மா தைச்சு கொடுப்பாங்களா? சூப்பராக இருக்கு. யார் தலைக்கீழ ஊற்றி விடுவாங்க? அது நானே தான்மா ஊற்றிப்பேன். அம்மா பண்ணுவாங்களா? அம்மா ரொம்ப பாடுபடுத்துறியாமே இல்லையா? எங்க லட்சுமி அம்மா எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அது பயங்கரமான ஆளு. அப்படியே எல்லாரையும் பூசி மாழிக்கிட்டோம். அது எங்க அம்மா இந்த படத்துல நச்சாங்க தெரியுமா, எங்க லட்சுமி அம்மா பாஸ்கர் என்கிற பாஸ்கரன் படத்துல. பயங்கரமான ஆளு. ஏய், பேர் என்னது? என் பேர் சோனியாம்மா. சோனியா, நீ என்ன கவர் பண்ண பாக்குறியா? இல்ல இல்ல, நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும் உனக்கு? நீங்க எதனா ஒரு வயசு பசங்கிட்ட சொல்லுமா, ஏமா பண்ற, நீங்க கோவம் வந்தாலும் கோவமா பேசுவீங்க, பாசமா இருந்தாலும் பாசமா. உங்களை எனக்கு ரொம்ப இவ்வளோ நல்லா பேசுறிய நீ, அவ்வளோ திறமைசாலி நீ. ஏன் அம்மா கஷ்டப்படுத்துற? இல்லம்மா, எதுனா ஒன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க அசிங்கமா பேசுறாங்க. அசிங்கமா பேசுறதுனால நம்மளுக்கு பிடிக்கல. நினைச்சேன் அம்மா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 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 காலத்து பசங்க நம்ம காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பா அம்மா திட்டினாலும் அடிச்சாலும் என்ன சொன்னாலும் பேசாம இருப்போம். இந்த காலத்து பசங்க அப்படி கிடையாது. இந்த காலத்து பசங்க வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
நீங்க அவளை தப்பா பேச பேச அவ இன்னும் உங்களை பாடுபடுத்துவா. அதான் அவ பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு சொல்லட்டுமா, எல்லார் வீட்லயும் அம்மாக்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அம்மாக்கள் கண்டிப்பாங்க. அம்மா திட்டுறது எதுக்கு தெரியுமா? ஒன்னுகிட்ட பாசம் இல்லாம இல்ல, ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற கவலை. அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில இல்லையா? அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டென்ஷன் இருக்கும். அது வந்து பொறுமையா உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் மைண்ட் செட் இருக்காது. அப்ப திட்டிடுறது, வாயில வந்தபடி பேசிடுறது. 12th எவ்வளவு மார்க் வாங்கினா? 372மா. 72 இல்ல 372 தான். என் மார்க் ஷீட் பேப்பர் எனக்கு தெரியாதா? 600 இல்லையா? ஆமா. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இதுல எடுத்துன்னு வந்திருக்கிறோம். எவ்வளோ? 334 நம்ம இருக்கு. 334 இல்ல, அதுலயே பாரு 372. 342 43 300 மேல மேலெல்லாம் இல்லை, ஒன்று கீழே தான் போடுவாங்க. இந்த காட்டு. போய் வாங்கு. புத்திசாலி. எல்லா அறிவும் கூட அம்மாட்ட கொண்டு போய் கொடு. எல்லா அறிவும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு செகண்ட்ல எதனா ஒன்று பண்ணிடுதுமா. உனக்கு கோவம் வருதா? கோவம் வருதா? நீ அம்மாவை திட்டுவியா? அம்மாட்ட சத்தம் போடுவியா? எதுக்கு? நம்ம அங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்காதுமா. என்ன பண்ணுவாங்க? கம்முன்னு இருக்க சொல்லவே எதனா திட்டுவாங்க, எதனா இது பண்ணும். அதனால எனக்கு கோவம் பொசுக்குன்னு வரும். கை நோக்க போவேன். ஆனா அந்த அந்த கோவம் நார்மலா ஆயிடும். அப்புறம் அடிக்கிறது கை இப்படி பண்ணோம், என்ன அடிக்கிறது நம்ம வளர்த்து. ரொம்ப கோவம் வருது லட்சுமி அம்மா எனக்கு. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பரவாயில்ல, சரியா? இந்த வீடு வீடா போகக்கூடாதுமா. எனக்கு இந்த வீடு வீடா போயிட்டு நேரம் கட்ட நேரத்துல வர சொல்றாங்க. இல்ல லட்சுமி அம்மா, ஃப்ரெண்டு இருந்தா வீட்டுக்கு போதாமா செய்வாங்க. ஆனா இவங்க எங்குமே போக கூடாது. இப்ப வெளியில போனா தானே லட்சுமி அம்மா எத்தனா தெரியும். உள்ளே இருந்தா எப்படி லட்சுமி அம்மா தெரியும்? எல்லா உலகமே எப்படி தெரியுமா? ஒரு அதுக்குன்னு நைட்டு 12 மணி வரை 1 மணி வரை எல்லாம் வெளியே இல்லம்மா, பேசிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல உக்காந்துட்டு இருப்போமா. அது அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸ்ல. நாங்க எல்லாமே 12 மணி வரை இன்னொரு வீட்டுல போய் உட்காந்து பேச மாட்டோம் எங்க வயசுல. நீ எப்படி போய் பண்ணலாம்? நல்ல மாதிரி முறையோட தம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஒன்றும் அவங்க மேலே குற்றம்லாம் இல்லை. எனக்கு வேணும்ன்ட்டு தான் நான் கேட்டேன். எனக்கு யாருமே இல்லை. அதனால் எனக்கு ஒரு எதுவும் பொட்டை பொண்ணு தான் வேணும்னு. எனக்கு பொட்டை பொண்ணு ரொம்ப பிடிக்கும் பையனுடைய. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி கஷ்டப்பட்டு நான் வந்து இன்னும் நல்ல மாதிரி படிக்க வச்சு உன்னை யார்கிட்டையுமே நான் அனுப்பலை. வாரமானா அது புது ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டுன்னு போவேன் சர்ச்சுங்களுக்கெல்லாம். குழந்தையிலேருந்தே எல்லாம் என்ன பார்த்துருமா, இதுக்கு வந்து இது போகிறோமா, டெய்லி வாரம் புது ட்ரெஸ்ஸு தான். நம்ம தைக்கிறதுனால கவுனுக்கு தைச்சி போட்டுட்டு போகிறது. அவ்வளோ இதாக பண்ணோமா. எல்லாமே நான் தைப்பேன். எல்லாமே எனக்கு தைக்க தெரியும். இந்த பொண்ணால் நான் ரொம்ப நொந்துட்டேன். எப்படி போட்டோ பார்த்தீங்களா? அவ்வளோ குண்டாக இருந்தேன் இது வராதுக்கு முன்னே. அம்மாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் வீட்டில்? எதுவும் ஹெல்ப் பண்ணாது. எதுவுமே பண்ண மாட்டேன் லட்சுமி அம்மா. எனக்கு எதுனா எடுத்தாலும் இந்த கைக்கு தர்ன்னு ஆடும் லட்சுமி அம்மா. எனக்கு தெரில லட்சுமி அம்மா. எதுனா பெண்ணு பிடிச்சாலே தர்ன்னு ஆடும் லட்சுமி அம்மா. அது என்னன்னே தெரில. டாக்டர் செக் பண்ணா அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தர்ன்னு ஆடும். ஒரு பொருளை கீழே போட்டு இருப்பேன். அந்த பொருளை எடுத்தாலும் தர்ன்னு ஆடும் கையெல்லாம். மருந்து சாப்பிட்டதுல ஏதாவது ஆயிருக்கும்? அதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தது. அப்படிதான் ஒல்லியா தான் இருந்தேன் ஆரம்பத்துல இருந்தே. ஒரு 3 மாசம் ஒல்லியெல்லாம் இல்ல, கரெக்டா தான் இருக்கான். பயப்படுற மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோமா. எல்லா டெஸ்ட்டும் வந்ததுலயும் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல். நல்லா சாப்பிடுவாளா? 2 மணிக்கு மேலே தான் சாப்பிடும். ஏந்துக்கிறது 2 மணிக்கு, படுக்கிறது 2 மணிக்கு நைட்டில். ஃபோனுங்க பேசி ஃபோனில் தம்மாது கெடுது. யார்கிட்ட ஃபோன்ல பேசுற? எப்படி ஃப்ரெண்டுங்கிட்ட அவங்களுக்கெல்லாம் எங்க டைம் உனக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு? இல்லம்மா, நாங்க அவங்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. நைட்டு மேலே தான் வருவாங்க. அதனால நைட்டு ஃபோன் பேசுவோம். ஃபோன் பேசிட்டு படகுறதுக்கு லேட் ஆயிடுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பளை பசங்கிட்ட தான் பேசுற, யாருக்கிட்டயும் ஆம்பளை பசங்கள்லாம் பேசக்கூடாதா லட்சுமிமா? ஆம்பளை பசங்கள்ட்ட பேசலாம், அதுக்குன்னு நைட்டு 2 மணி வரை எல்லாம் பேசக்கூடாது. அதுதான் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சா மூளை வளர்ச்சி இருக்கும். மத்தியானம் 2 மணி வரை தூங்கினியானா அப்புறம் எப்படி உடம்புக்கு தெம்பு வராது, மூளை வேலை செய்யாது. இதை நல்லா படிச்சு முன்னுக்கு வரேன் எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்குதுமா. ஆனா இந்த பொண்ணு வேற மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கலம்மா. படிக்கணும், அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் இது பண்ணும். பாட்டியை ரொம்ப திட்டுறியாமே? வரும்போது கூட திட்டிட்டு வருது அவங்கள. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது ஏமா லட்சுமிமா.
என்னது எனக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து நான் அதை இது பண்ண மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். என்னை அறியாம திட்டுட்டு அப்புறமா நார்மல் ஆயிடுவேன். என்னை திட்டிடுவேன். அந்த திட்டிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இதுமாரி திட்டுவேன் அவங்கள அப்படின்ட்டு. நானே வந்து அவங்கள சாரி கேட்டுருவேன். அப்புறம் அப்படியா? சாரி அப்படின்ட்டு நான் தெரியாம பேச சாரி கேட்பலா? கேட்கும். நான் இட்டுன்னு போயிடும் முன்னால் உனக்கும் அவங்களுக்கும் அப்பப்போ சண்டை அடிச்சுக்கின்னு பிடிச்சின்னு திட்டிக்கின்னு பேசினுக்கிறீங்க. நான் ஆயா விட்டுன்னு போய் முதல் இதில் சேர்த்துறேன்னா ஐயோ வேணாம் அதெல்லாம் சொல்லும். இல்லை 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் போயிடுங்க, நான் அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன். கத்தி இதுவும் போகாது அதுவும் போகாது. டிவி பார்க்கறதுக்கு சண்டை போடுவாங்களா? டிவிக்கெல்லாம் இல்லை, அவங்களே தன்னால் பேசின்னு இது பண்ண அவங்க கத்திக்கினே பேசினே இருக்கும். அவங்க அம்மா எங்கள் அம்மா கம்முன்னு ரெண்டின்னு வாங்க, அவ்வளோதான். அதுக்கு திட்டம். ரொம்ப எமோஷனல் ஆகுது லட்சுமி. எனக்கே கண்ட்ரோல் எது ஒன்று நினைக்குதோ அதை நிறைவேற்றிடுமா. அப்படியா? ஆமாம். என்ன இங்கே போனோன்னா அங்கே போவோம், அங்கே போகக்கூடாது இது பண்ண அந்த இடத்துக்கு நான் போனோமா போவேன், என் இஷ்டம். மண்ணடி போகுது ரொம்ப தூரம் போகாதடி அங்கெல்லாம் சொன்னாலும் நான் போய் தான் ஆவேன்னு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடும்மா. 1 மணினா கூட வந்துடும். உனக்கு என்ன பண்ண பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்லம்மா, பாக்ஸிங்கு அந்த மாரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த வயசு அது கை காலே இது அப்பவே அந்த ஸ்கூல்லே அதை சேர்க்கணும். கை வந்து கராத்தா மாஸ்டருக்கு கராத்தா இதெல்லாம் கூட அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணுக்கு சத்து கிடையாதுமா, கையெல்லாம் பெரட்ட முடியாது, அதனால அவங்களே சேர்க்கல, நீ படிச்சா போதும்னு. நாங்கள் இப்போ திரும்பி அதே இதில் வந்து அவளுக்கு அப்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இருக்கும். சின்னத்துலேயே இருந்தது. 5ஆவது படிக்கும் போதே அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது இப்போ இது பண்ண என்ன பண்ண. வேற என்னம்மா பிடிக்கும்? வேற வந்து பாட்டு பாடுவியா? நல்லா பாடுவேம்மா. அப்படியா? என்ன பாட்டு நல்லா பாடுவேன்? எனக்கு இயேசுவை பாட்டு தான். நான் பாடினாலே எங்க சர்ச்சில் அவ்வளோ ஃபேன்ஸுங்க, நீ பாடின்னுவாங்க. அப்படியா? படம் எல்லாம் இதான் சொன்னாங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழுத்தீரையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழு வேறு ஆசையே இல்லை. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நடிகர் தனுஷ் தான் ரொம்ப பிடிக்கும். பாருமா வளர்க்குறது நான் யாரை பிடிக்கும். அப்புறம் இயேசுப்பா பிடிக்கும். அப்புறம் எங்க அம்மா பிடிக்கும். ஓ, தனுஷ், ஏசப்பா, அப்புறம் அம்மா. அடுத்ததே எங்க லட்சுமி அம்மா பிடிக்கும். வளர்க்குறது ஆல்ரெடி நீ யாராட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுறமா. அதை நீ லட்சுமி அம்மாவோட அழாத, அவங்க பார்த்துப்பாங்க என்ன, புரியுதா? அவங்க எதனா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா கூட நான் பெரிய ஆள் ஆகி நான் படிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன், புரியுதா? யாருக்கிட்டையும் லட்சுமி அம்மாண்டா அழாத, அவங்க எவ்வளோமா என்னை எப்படி தப்பா நினைப்பாங்க. அவங்க அழாத, அழுதாம தைரியமா பேச உங்களுக்கு நான் இருக்கிறேன், புரியுதா? இங்க சொல்லுது வீட்டுல போனோடனே எல்லாத்தையும் லட்சுமி அம்மா போன் நம்பர் வாங்கிக்கோ, எதுனா பண்ணனா அம்மாட்ட வரமா போட்டு போய்கினே இருக்கும். போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியாது. இப்போ கூட நான் அமுக்கலாம், வா போலாம். என்ன பண்ணலாம் ஜென்னி? எப்படி ஒரு விஷயம் நீ சொன்னல, நான் பெரிய ஆளாகிறேன், நான் ஹாஸ்டல்ல போயிருக்கேன். ஹாஸ்டல்ல போய் இருக்கிறத விட உனக்கு நல்ல ஒரு சூழலும் வீட்டில் இருக்கு. உங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த வீடு இல்லை, அம்மா இல்லை, அதனாலதான் ஹாஸ்டல்ல போயிருக்காங்க. உனக்கு அவங்க இருக்காங்க. அப்போ உனக்கு இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சிக்க முடியும்? அதை பத்தி பேசலாமா? சொல்லு, என்ன பண்ணலாம்? சாப்பிடாது கொள்ளாது, யார் வீட்டுலன்னா போய் சாப்பிட்டு வந்துடும். எனக்கு பசி எடுக்க மாட்டேது. காலையில நான் லேட்டா எழுந்துக்கிட்டனால அந்த பசியே இருக்க மாட்டேது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹேபிட்டை மாத்தணும். 10 மணிக்கு படுத்துடணும். நைட்டு ஃபோனில் பேசக்கூடாது. காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு திங். நான் என்ன பண்ணுறேம்மா, அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தம்மா, வராத ஆயிடுச்சுமா. அது சொன்ன ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா நீ இல்லம்மா. எனக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு
அந்த டேப்லெட் வாங்கி கொடுத்து அந்த டேப்லெட் மூலமாக என்னை இந்த எப்படி இருக்குது இந்த வீடு எனக்கு அந்த மாத்திரை போட்டால் இந்த வீடு சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே சுற்றி உள்ள ஆரம்பிச்சிருவேன். அப்படியே மயக்காச்சு ஊந்துருவேன். இந்த ஊந்து படுத்து அத்த காயில தான் ஏந்துப்பேன். காயில இருந்து தான் தெரியும் எனக்கு. தெரிஞ்சு கேட்பேன். ஆனால் தான் இவங்க கையில் சோறு கூட சாப்பிட்றது இல்லை. நான் மருந்து கொடுப்பாங்கன்னா அதில் சாப்பாட்டில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருப்பாங்க, கவுன்சிலர் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. கொஞ்சம் நாளாக இது போவதாயிடுச்சு. இது படிக்கிற விஷயத்த கூட அவங்க தான் இந்த லெட்டரெல்லாம் கொடுப்பாங்க. காலேஜில் எத்தனை போய் கொடுப்பேன், ஸ்கூல்லேயும் கொடுப்பேன். அதனால் அவங்களும் பரிச்சை இதெல்லாம் நல்லா விடுவாங்க. அதை கவர்மெண்ட்லேயே பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வயசு ஒன்றும் வருதே இல்லை. வாமா போகலாம் ஆஸ்பத்திரி, உங்களுக்கு கழிச்சு கொடுத்தா நல்லா ஆவேன்னா வரதே இல்லை. மாத்திரையும் போடுறதில்ல. கேட்டால் நான் மாத்திரை போட்டால் பைத்த காய்ச்சல் ஆகிடுவேன். அதுவே சொல்லுது. இல்லை, அவளுக்கு தெளிவாக தெரியுதுல்ல மாத்திரை அவளுக்கு தொந்தரவு பண்ணுறதுன்னு. அவளுக்கு அதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது. இல்லை, நான் கொடுக்காத விட்டுட்டேன். அங்கே போய் சொல்லியிருக்கணும் டாக்டர்கிட்ட. நீங்களா நிறுத்தக்கூடாது. இப்போ வந்தால் தானேம்மா கூட்டின்னு போகிறதுக்கு. அவங்க இப்போ இங்கே வராது, அங்கே பேச முடியாது. மெடிசன் சாப்பிட்டதுன்னா அதை ஒத்துக்கலைன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொன்னாங்களா அவனுக்கு? ஒரு புள்ளி நரம்பு மிஸ்டேக்கு. அதனால் நல்லா தான் இருப்பா, நல்லா பேச ஒரு செகண்டில் எத்தனை பண்ணிவிடும். பேச்சுதுன்னு நல்லா இருக்குது. ஒரு செகண்ட் தான் அந்த பொண்ணுக்கு. டாக்டருங்க நீங்கள் நல்ல விஷயமாவே சொல்லுங்க, நல்லதாகவே சொல்லி நல்லதாகவே பண்ணுங்கன்னுவாங்க. இது எங்கம்மா நல்லதை நம்ம சொன்னால் கூட அது கேட்குறது இந்த கேட்கவே உங்களுக்கு பொறுமை இருக்கிறது இல்லைம்மா. என்னம்மா எவ்வளோ பொறுமையாகிறம்மா. நான் என்ன மாதிரி பொறுமை யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. இதாம்மா அச்சி மண்டி கீச்சு. யாரு? எதுக்கு? காலேஜுக்கு போகலன்ட்டு. அடிப்பாங்களா குழந்தைய? அடிப்பாங்கன்றதுலம்மா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஃபங்க்ஷன். அது சாயந்தரம் தான் பண்ண போகிறாங்க. நீ போயிட்டு வந்துடலாம். போவாத, நான் அதுதான் இருப்பேன்னா குழந்தையாம்மா இது. நான் அதை கூட நான் அடிக்கலை. கீழே கிளாஸ் போட்ட பிறகு போய் எகிரி மேலே பட்டுச்சு. அதை அடிக்கணும் நான் அடிக்கலை. கீழே வந்து கீழே அடிச்ச பிறகு அது எகிரி மேலே பட்டுச்சு. உன்னையே உன்னால் பார்த்துக்க முடியலன்னா அம்மா இப்போ உன்னை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு அடுத்தது யாருமே கிடையாதுமா. அதுதாம்மா பயமாக இருக்குது. இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. திடீர்னு எல்லாமே இறந்துடுறாங்க. இன்னைக்கு இருக்கும் இல்லை, உன்னுடைய இதை பார்த்துக்கோ, நீ படிச்சு நல்லா எவ்வளோ சொல்கிறேன் கேட்டு சொல்றது. அம்மா கவலை என்னது புரியுதா? புரியுது. நாங்க சொந்தக்காரங்களே திருப்பி கொண்டு போய் சேர்த்தா சரிவியா? எங்க சொந்தக்காரங்களே சேர்க்க மாட்டாங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு வச்சுங்க. லட்சுமியம்மா வேணான்ற இவங்க அக்காவே என்ன சொல்லி காட்டுவாங்க. எங்கேருந்து தூங்கின்னு வந்த நாய் தானே நீ, எந்த தூங்கின உனக்கு குப்பது ஆஞ்சநேயர் கோயிலேருந்து தூங்கின்னு வந்தாங்க அப்படி இப்படின்ட்டு என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க. அண்ணா எதுவுமே இவங்க கூட பேசுவாங்க. உன்னை வந்தது அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேம்மா. இந்த பொண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துக்குதுமா அந்த பொண்ணு. வீடு அதுதான் பிரச்சனை. நீங்க அந்த குழந்தை அப்படி நடந்துக்கிறான்னா நீங்க இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பேசினா அவளுக்கு இன்னும் கோவம் தான் வரும். அதுதான் பிரச்சனை. நான் உங்களை குறை சொல்ல மாட்டேம்மா. உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா உங்க சைட்லயும் தவறு இருக்கு. எல்லாம் டிப்பிக்கலா இருந்தாலே நம்ம ஏதாவது சொன்னோம்னா பசங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. உங்க கேஸ்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா பெத்தவங்க இன்னொருத்தர், வளர்த்தவங்க இன்னொருத்தர் இல்லையா? அது மட்டும் தெரியாதுமா. நான் தான் அதுக்கு பெத்ததும் சரி வளர்த்ததும் நான் தான் அதுக்கு. அதனால அம்மா இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உங்ககிட்டயும் சொல்றேன் கேளு. ஹார்ட் பேபிஸ் சொல்லுவாங்க. கர்ப்பப்பையிலேருந்து வந்த குழந்தைங்கள இருக்காங்க, ஆனா நெஞ்சிலேருந்து வந்த குழந்தைங்க இருக்காங்க. நீ அந்த மாதிரி ஹார்ட் பேபி. ஸோ யூ வெரி வெரி ஸ்பெஷல். நிறைய பேருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி குடும்பம் அவங்களுக்கு குடும்பம் வந்துடும். உனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் வந்தது. அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. புரியுதா? ஸோ யூஆர் அ ஹார்ட் பேபி. யூஆர் born from your mother's heart. Such a beautiful thing. So beautiful. You're gifted. நீ ஃபீலே பண்ண வேண்டாம். யாராவது அப்படி ஏதாவது சொன்னா, அம்மாவே சொன்னா வச்சுக்கோ. யாரு சொன்னா வேற யாரோ பெத்தான்னு? நீ தான் என்ன பெத்த? அதெல்லாம் கரெக்டா சொல்ல. நெஞ்சிலேருந்து பெத்த சொல்லும். அதெல்லாம் கரெக்டா சொல்லலாம். யாரு? நீ தான் எங்க அம்மா. எனக்கு அவங்களாம் கிடையாது. நீ தான் அப்படி சொல்லலாம். ஓகே. எனக்கு கோவம் வந்ததை தான் திட்டி விட்டுருவோம்மா. இந்த மாதிரி போற கொல்ற, எங்க போற ஏது போறேன்னு நம்ம அப்படிதான் பண்ணுவோமா? கோவம் வந்தா நம்ம மனசுல இருக்கிறது கவலையெல்லாம் வார்த்தைகளா கொட்டுவோம். ஆனா அது பசங்களை ரொம்ப பாதிச்சிடுறது. நம்ம திருத்திக்கு தானே வேணும். ஏன்னா ஒரு சர்ச்சில் கூட அம்மா இந்த பொண்ணு வேணாம்மா, இந்த பொண்ணு எல்லாரும் ஆம்பளை பசங்கெல்லாம் பேசுது வேணாமான்னு வாங்க. வேணாம்மா, அவங்க தான் சர்ச்சில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்களே நீ போவாதேன்னுவேன். மீறி அவங்கக்கிட்ட அழுதுக்கணும். சின்ன பிள்ளைங்க அழுவில்
அந்த மாதிரி ஆகுது, என்ன இட்டுன்னு போக சொல்லு, இட்டுன்னு போக சொல்லு, இட்டுன்னு போக சொல்லு. ஒருத்தவங்க சொன்னா நம்ம போறதுனா அவங்க நான் தப்பு பண்ணேன்னு நினைச்சிருவாங்க. நீ அவங்க முன்னாடி நம்ம போய் காட்டணும் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம மேல தப்பு இல்லாதுன்னு. தெரியுமா அது உனக்கு? அப்ப அவங்க அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வெளியே வருவாங்க. சொல்றாங்களே, சரி போவாதம்மான்னு சொல்லுவேன். மீறி அங்கதான் போறது. அவளுக்கு பாசம் தேவைப்படுது. அவ நிறைய பேர் வேணும், பெரிய குடும்பமா இருக்கணும், எல்லாரும் வேணும், அது நினைக்கிறா அவ. கரெக்டா சொன்னீங்க. அதுதான், அதேதான். எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் வெளியே போய் மூஞ்சிங்களா எவ்வளவு நேரம் பாத்துனுக்கு. அவருக்கு நிறைய பேர் வேணும், கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. உங்க குடும்பம் அதை பண்ணி இருக்கணும், அது பண்ணலையே. எதற்கு ஒருத்தவங்க பெரிய குடும்பம், அவங்க எல்லாம் பாருமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து போறோம். அது கரெக்டா நீங்க சொல்றீங்க, உண்மையா அதை சொல்லுவா. அதுதான், அதுக்குதான் அவ ஏங்குறா. அதனாலதான் இன்னொருத்தர் வீட்டுல போயிருக்கா. இன்னொன்னு தெரியுமா ஜெனி, உனக்கு நிறைய பெரிய குடும்பம் இல்லையேன்னு கவலைப்படாதே. அப்பா அம்மா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி நீ உனக்கு குடும்பம் உண்டாக்கிக்கோ. நீ நிறைய பேருக்கு பாசமா, நிறைய பேர்கிட்ட பாசமாரு. அதான இப்ப பண்ணக்கூடாது. நீ படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அப்போனா நீ ஒரு நல்ல குடும்பம் உனக்காக உருவாக்கிக்க முடியும். புரியுதா? இன்னில இருந்து என்ன பண்ண போற? யூஆர் அ ஹார்ட் பேபி. வீட்டில் ஒரு ஹார்ட் வரைஞ்சி ஐ எம் அ ஹார்ட் பேபி எழுதி வச்சுக்கோ. ஓகே? அதெல்லாம் வரையும், வரையறதெல்லாம் நல்லா வரையும், ஆட்டுறதெல்லாம் நல்லா வரையும். அப்படியா? எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஹார்ட் பேபி, ஐ எம் அ ஹார்ட் பேபி, ஜென்னி இஸ் அ ஹார்ட் பேபி சொல்லிட்டு எனக்கு அனுப்பிவிடு. நமக்கு சைக்காலஜிஸ்ட் மிஸ் வெண்ணிலா இருக்காங்க, அவங்கள கனெக்ட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நேர்மறை என்னோட ஃபேமிலி ட்ரஸ்ட் இருக்கு, அதில் நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், ஒன் ஆஃப் த மென்டர்ஸ். உனக்கு எப்போ வேணா அந்த அக்காட்ட பேசலாம், எப்போ வேணா உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீ அவங்கள்ட்ட கேட்கலாம். உனக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் கேட்கணுமானா நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். நீங்களும் பேசலாமா, உங்களுக்கு ஏதாவது கவலை, ஒரு சப்போர்ட்டுக்கு அவங்க இருப்பாங்க. எங்கள் அம்மா இருக்கிறாங்கம்மா, ரொம்ப மனசு கவலையாகுது. இதையும் பார்த்தா அதையும் பார்த்து நான் வீட்டு வேலையும் செஞ்சுக்கின்னு. நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜெனி. எதுக்கு இருந்தாலும் என்ன தான் புடுங்குவா, காசு இல்லைன்னா கூட கேட்க மாட்டேன். யாருக்கிட்ட போய் கேட்பேன் லட்சுமி அம்மா, நான் வேலைக்கு போனாவது நான் சமாளி. எங்க அம்மா கிட்ட தானே கேட்க முடியாது. எவ்வளவு நாள் கேட்ப நீ? அம்மாவால முடியணும்ல, நீ சம்பாதிக்கணுமா, நீ படிக்கணும். எப்போலேருந்து காலேஜுக்கு போக போற? நீங்க சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு கூட காலேஜில் போய் சேர்ந்துருவேன். அம்மா அங்கே போய் சேர்த்தலாமா? நீங்க போய் பார்க்குறீங்களா? நீ ஒரு விஷயம் மட்டும் குறிக்கோளா வச்சுக்கோ, நான் லவ் பண்ணலாம் வேணாமா இவ்வளோ சீக்கிரம்? லவ் பண்றது அதெல்லாம் இந்த தேவையில்லை. யார் லவ் பண்ற? இல்லை ஒருத்தர், அவரு கிறிஸ்டின் தான், அவர் சொன்னாரு இந்த மாதிரிலாம் உங்க அம்மா கிட்ட பேசு, நானும் எங்க ஊழியக்காரை விட்டு பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு சஜஷன் தட்டுமா ஜெனி? இந்த வயசுல இந்த அட்ராக்ஷன் வரும், இந்த வயசுல தான்மா வரும். பாட்டியானதுக்கு அப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லை, புரியுதா? ஆனா இப்ப நீ இதுல மாட்டிக்கிட்டேன்னா உன் லைஃப் ஏமாந்தது மாதிரி இருக்குதுமா. ஏன்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளைக்கெல்லாம் நல்லா இருக்கும், அப்புறம் போர் அடிச்சா வேற விதமா போயிடும். லைஃப்ல கல்யாணம் பண்ணுறது, லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது இது மட்டும் கிடையாது. சாதிக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. ஸோ உனக்கு லவ் அட்ராக்ஷன் வருது, லவ் வருது, இதெல்லாம் நேச்சுரல், அது தப்பே கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். வளர்ந்து வரும்போது நடக்கிறது விஷயங்கள் தான். ஆனால் அதை தாண்டி அதை நகர்த்தி வச்சு நம்ம குறிக்கோளோட முன்னாடி போனோம். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. நிஜமாவே அவருக்கு உன் மேல பாசம் இருந்தா நீ படிச்சு முடிக்கிறது வரை வெயிட் பண்ண சொல். இன்னொரு விஷயம் சொல்றேன் ஜெனி, லவ் பண்றேன் அது இதுன்னு பிசிக்கலா நீ இன்வால்வ் ஆயிட்டியானா, புரியுதா நான் சொல்றது? உடல் ரீதியா இன்வால்வ் ஆயிட்டியானா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், நான் தைரியம்லாம் சொல்லுவேன். ஆனால் கையில் குழந்தையோட நின்றுடுச்சுன்னா கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி கூட இந்த வயசில் வாழ்க்கை பூராவே போயிடும். அப்புறம் தேர்த்தி வரவே முடியாது. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாது. ஓகே? விபரமா இருக்கிற பிள்ளைங்களே எப்படி போயிடுது ஒன்றும் தெரியல, ஏமாத்தி விட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம்தாம்மா எனக்கு. நாளைக்கு நீ லவ் பண்ணியன்னா, லவ் பண்ணுறது பையன்ட்ட சொல்லு, உனக்கு அவனை பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ கிடையாது, நான் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வேலைக்கு போய்
அதுவரை நீ வெயிட் பண்ணு. அவன் உண்மையான ஆளானா வெயிட் பண்ணு. இடையில போய் சினிமாக்கு போகிறது, கேன்டீனுக்கு போகிறது, அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறது, இந்த வேலையே வச்சுக்காதே. எத்தனை பார்க்குறேன் நான், இங்கே எவ்வளோ பார்க்குறேன். அந்த தப்பு மட்டும் பண்ணாது. இப்போ நான் அப்படி கிடையாது, நான் உன்னை பார்த்துப்பேன் நல்லா தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா சொல்கிறது தான் கரெக்ட். அப்படி போய் ஏமாறக்கூடாது. ஓகே? எனக்கு உறுதியாக ப்ராமிஸ் கொடுப்பியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அது கூட பொய்யா நம்பலாமா? நான் பொய்யா சொல்லுவேன். நான் இது பண்ணுவேன். அதான் எங்க லட்சுமி அம்மாலாம் அவ்வளவு மரியாதை வச்சுக்கிறேன். நான் சரி பண்ணலாம் மாட்டேன். நான் படிச்சு நான் பெரிய ஒரு வழியை அங்கே காலேஜ்ல சேர்ந்துறியா? அந்த இடத்துலயே நான் படிக்கிறேன். சரி, நாங்களே கூட்டிட்டு போறோம். சரிங்கம்மா. ஓகே. கஷ்டம்தாம்மா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி போறது கஷ்டம்தான். ஆனா இப்போ நீ அந்த கஷ்டப்படலைன்னா லைஃப்ல ரொம்ப வருத்தப்படுவேன். அதாம்மா சொல்லினுங்க. ஓகே? அம்மா திட்டுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதே. சரிங்கம்மா. ஏன்னா அம்மா அந்த கவலைனால சொல்றாங்க. சரிங்கம்மா. ஓகே? சரிங்கம்மா. இது வந்து இவ அடாப்டட் சைல்டு, இவ ஹார்ட் பேபி, இல்லை இவ வந்து கொஞ்சம் அவளுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுறது, அதனால எல்லாம் மட்டும் இல்லை. எல்லார் வீட்லேயும் இந்த வயசு பிள்ளைங்க இருந்தால் பிரச்சனை இருக்குதான் இருக்கும். ஏன்னா அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கும். அம்மாக்கள் சொல்றது, அப்பாக்கள் சொல்றது பசங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெற்றவங்க சொல்றது விதம் மேபி கடுமையா இருக்கலாம். அவங்க டென்ஷன்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு 52 வயசாகும். அப்போ அவங்களுக்கு மெனோபாஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதோட ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதோட டென்ஷன் இருக்கும். நீ வேலையிலேருந்து வருவோம்மா, படுத்துன்னு இருக்கோம்மா, ஒரு வேலை செய்யாதம்மா, வந்து எல்லாத்தையும் இது பண்ணி. எல்லார் வீட்லயும் இதுதான். அதனால நீங்க மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, யார் வீட்டுல பசங்க இப்ப வேலை செய்யறாங்க, அது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம அப்படி கெடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம கரெக்ட். எல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் செல்லம் கொஞ்சம் இது பண்ணிட்ட, ஒரு வேலை கூட செய்யாத அளவுக்கு நீ பண்ணுது, நீயே அனுபவிடுவாங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறது என்னை தான் திட்டுவாங்க. அது கேட்குறத வாங்கி கொடுக்குற, அது கேட்குறதுமா ஒரு பொண்ணு நான் எங்கம்மா விட முடியும், யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேன், நானும் வாங்கி கொடுக்கணும், எங்கே போவோம்? அது எல்லாம் திட்டுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களே கேட்பாங்க, நீ கேட்குறத வாங்கி கொடுத்துருவேன், நான் வாங்கி கொடுக்காது யார் வாங்கி கொடுப்பாங்க? அதுவும் இல்லைன்னா எப்படி போவோம்? உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்களால எந்த உபகாரம் இல்லைனாலும் உபத்திரவம் பண்ணாதீங்க. ஆமா, அந்த குழந்தைய சும்மா நீ தூக்கிட்டு வந்த அடிக்கிறதுக்குனால முன்ன வருவாங்க. ஒரு அன்பா இருந்துக்குன்னு ஒரு எங்க வீட்டுக்கு அனுப்பு, ஒரு 4 நாளைக்கு வச்சுன்னு அனுப்பு, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா, இந்த சொசைட்டில இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் நம்ம எல்லாரோட பொறுப்புன்னு தான். ஜென்னி மாதிரி குழந்தைகளுக்கு இன்னும் ஜாஸ்தி அன்பு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க. வயலட் அவங்க வந்து ஒரு ஹார்ட் பேபியை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் சொந்த பந்தம் வந்து அதை சரி பண்ண பார்க்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும். ஒரு 2 நாள் வீக்கெண்ட் அந்த குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கணும். அதெல்லாம் தான் கொஞ்சம் நம்மளால பண்ண முடியாது. எதுவும் யாரும் செய்வது. இப்போ கூட நான் ஒண்டி தான் வந்தோம். அது இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் அவங்க போராட்டங்கள், பிரச்சனைகள், அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த காலத்துலலாம் நடந்தது, சித்தி வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புவாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ எங்கே? ஒன்றுமே இல்லையே. அதுதான் அந்த சொசைட்டியில் அது அப்படியே அந்த இது அப்படியே செதறி போகிறது. ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அந்த குழந்தை குத்து வார்த்தை பேசாமல், அந்த தப்பான வார்த்தைகள் விடாமல் பார்த்துக்கலாம் இல்லையா? அது பண்ணலாம்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் திட்டம் செய்வாங்க. அது பரவாயில்ல, அன்பா பேசுவாங்க. எனக்கு அக்கா இல்லை, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ பேரு நித்யா. அவங்க வீட்லயே தான் இருப்பேன். அவங்க வீட்டுல போனோன்னா அவளை நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்க வீட்லயே தான் இருப்பா. ஒரு சின்ன பையன் ஒன்று இருக்கான், கவின் பையன்ட்டு. அவங்க எங்க அம்மா வந்து அவனால தான் அந்த படிப்பை விட்டுச்சு. அதை பிடிக்குமா? ரொம்ப சின்னதாக இருப்பான். நீ படி, கவினெல்லாம் போய் பார்த்துக்கோ, ஜாலியா இரு, நித்யா அக்கா வீட்டுக்கு போ, நோ ப்ராப்ளம். ஆனா நீ படிச்சாதான் அவங்களுக்கும் பெருமையா இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராமிஸ்? ஷூர்? ஓகே, உனக்கு என்ன வேணுனாலும் கூப்பிடு. நம்பலாமா ஜெனினா? உங்களை ஆல் தி பெஸ்ட்.
யூஆர் அ வண்டர்ஃபுல் கேர்ள், வெரி வெரி ஸ்வீட் கேர்ள். ரொம்ப அழகா இருக்க நீ. ஓகே, நல்ல பொண்ணு நீ. அம்மா அது நல்லா நான் வளர்த்தம்மா, ஒரு குறை இல்லாத. அதுவே அதோடைய இது அது தெரியுதுமா எனக்கு. அவ உங்களை நல்லா பார்த்துப்பா. என்ன தைரியமா இருங்க. உட்கார வச்சு சோறு போடுவாங்க உங்களுக்கு. பார்த்துப்பா இல்ல அம்மாவை? நல்லா பார்த்துப்பா இல்ல? அம்மா பக்கத்துல போய் உட்காரு. அதெல்லாம் பாசம் நிறைய இருக்குதும்மா. அம்மா பக்கத்துல போய் உட்காரு. பாசம்லாம் நிறைய இருக்குதும்மா, அது போய் சொல்ல முடியாது. ரொம்ப பிடிக்குமா அம்மாவை? அம்மா கை பிடிச்சி வந்து கட்டி கட்டி பிடிச்சிக்கோ, மொத்தம் எல்லாம் செய்யும். பாசம் இல்லாத இருக்காது. இந்த மாதிரி எனக்கு பண்ணது படிக்க மாட்டேன். அம்மா கை பிடிச்சிக்கோ. திட்டுற எல்லாம் அம்மாவை? படிக்க திட்ட மாட்டேன்னு சொல்லாமா? திட்ட மாட்டோம்மா. முடியும் அப்படி பண்ணி வச்சு. நான் சொன்ன மாதிரி ஜென்னி வந்து அவள் அம்மாவை ரொம்ப அழகாக பார்த்துக்க போகிறா. ஃபஸ்ட்டு அவள் படித்து முடிக்க போகிறா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சைமல்டேனியஸ்லி கவுன்சிலிங் எடுத்துக்க போகிறா. அவளுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அவள் கேட்க போகிறா. அதுக்கப்புறம் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க போகிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட பேசிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு, நல்ல பையனாக இருந்தால் நிஜமாவே ஜென்னியை லவ் பண்ணுறான்னா அவன் வெயிட் பண்ணுவான். இல்லைன்னா அவன் போட்டோம், இன்னும் நல்ல பையன் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் லட்சுமி அம்மா கிட்ட போனேன். லட்சுமி அம்மா சொன்னாங்க இதுமாரி காலேஜ் சேர்ந்து அம்மா பேச்சு கேட்டு நடக்கணும்னு. அதேமாரி எங்கள் அம்மா பேச்சு கேட்டு நடப்பேன். இதுமாரி காலேஜ் சேர்ந்து நானும் படித்து பெரிய ஆளாக வருவேன். இதை செய்ததுக்கு லட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.